Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் நவீன் சந்திரா நாயகனாக நடித்திருக்கும் 11 அப்படிங்கிற படம் தான். இது வந்து ஒரு சீரியல் கில்லர் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த படம் எப்படி இருந்தது, ட்ரெய்லர் பார்த்தப்போ எனக்கு வந்த ஃபீல் என்னன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஜான்ருக்கு நியாயம் செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை படம் பூர்த்தி செய்தால் ஓவராலாக படத்தில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ்லாம் என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சென்னை சிட்டியில் தொடர்ந்து கொலைகள் நடக்குது. அது எல்லாமே ஒரே பேட்டர்னில் நடக்குது. ஸோ சீரியல் கில்லர் ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடிஷ்னலாக இன்னொரு சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கிற காவல் அதிகாரி ஒரு விபத்தில் சிக்கிடுறாரு. அவர் கோமா நிலைக்கும் போயிடுறாரு. இதனால இந்த கேஸை விசாரிக்கிற பொறுப்பு மற்றொரு காவல் அதிகாரியான நவீன் சந்திரா கிட்ட வருது. அவர் ஆல்ரெடி ட்ரக் மாஃபியா கேஸ், அப்புறம் வந்து பேங்க் ராபரி உள்ளிட்ட பல விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சவர் அப்படிங்கிறதுனால இந்த பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு கமிஷனரான ஆடுகளம் நரேன். ஸோ நவீன் சந்திரா கிட்ட கேஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் எடுக்கிற முடிவுகள்லாம் என்ன, குற்றவாளியை அவர் நெருங்கினாரா இல்லையா, அந்த சீரியல் கில்லருக்கு உண்டான மோட்டிவ் என்ன, இதெல்லாம் சொல்ற படம் தான் 11. படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். நவீன் சந்திராவுக்கு அரவிந்தன் ஐபிஎஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காவல் அதிகாரி வேடம், அதை சிறப்பாகவே கையாண்டிருக்காரு. எமோஷன்லெஸ் ஃபேஸ் அண்ட் எமோஷன்லெஸ் டைலாக்ஸ் இதெல்லாம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதமே அப்படிதான் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் 15 மினிட்ஸில் அவரோட ஆக்டிங் ப்ரவர்ஸை காட்டுற மாதிரியான ஸ்கோப் உள்ள காட்சிகளும் வந்துட்டு போது, அதையும் சிறப்பாகவே கையாண்டிருக்காரு. நவீன் சந்திராவோட இந்த கேஸுக்கு சப்போர்ட் பண்ற எஸ்ஐ மனோகரா திலீபன் நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாவே இருக்கு. கொடுக்கப்பட்ட ஸ்கோப்புக்கு ஒரு நிறைவான பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்திருக்காரு. மெச்சூர்டான ஒரு ரோல்ல அபிராமி வந்துட்டு போறாங்க. அவங்களோட நடிப்பிலும் எந்த குறையும் இல்லை. ஹீரோயினான ரியா ஹரிக்கு பெருசா எந்த வேலையும் இல்லை, ஹீரோவை துரத்தி காதலிக்கிறத தவிர. வழக்கம் போல யூஸ்வலா இந்த ஹீரோஸ் பண்ற ஸ்டாக்கிங் வேலையை இதுல ஹீரோயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் டிஃபரன்ஸ். பட் அதை தாண்டி அந்த காட்சிகள் எதுவுமே இந்த படத்துக்கு உதவலை அப்படிங்கிறத நோட் பண்ண வேண்டிய விஷயம். இவங்களை தாண்டி இந்த படத்தோட சோலா மாறி இருக்கிறது பெஞ்சமின் அண்ட் பிரான்சிஸ் அப்படிங்கிற அந்த ட்வின்ஸா நடிச்சிருக்கிற அந்த பசங்க தான். ஃபிளாஷ்பேக்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. கிட்டத்தட்ட அவங்களோட நடிப்பு தான் இந்த படத்தோட போக்கையே தீர்மானிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் நம்பி தான் டோட்டல் படமே எழுதப்பட்டிருக்கு. ஒரு ஆக்சில் அப்படிம்பாங்களே ஒரு வீலுக்கு, அந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு ஆணிவேரா இருந்திருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களோட நடிப்பு தான் அந்த ஃபிளாஷ்பேக்கை இன்னும் பலப்படுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் லோகேஷ் அஜில்ஸ் ஒரு நார்மலான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக தான் இந்த படத்தை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கங்கே சில போலீஸ் ப்ரொசீஜர், அதை தாண்டி நடக்கிற கொலைகள்னு பெருசாக இந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே நமக்கு ரிவீல் பண்ணாமல் தான் கதையை நகர்த்துறாங்க. அட் ஒன் பாயிண்ட் ஒரு இடத்துல ஒரு ஹை பாயிண்ட்டை கதையை வந்து டச் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த படம் எடுக்கிற ஒரு டைமென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியாவே எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுவும் அந்த ட்வின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் படம் இன்னுமே சுவாரஸ்யமாக மாறிடுது. இது வரைக்கும் பண்ணாத கேட்காத ஒரு விஷயத்த சொல்ல வராங்களோ அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியும் நமக்கு பில்டப் ஆகுது. அதே மாதிரி ட்வின்ஸ் மட்டுமே படிக்கிற அந்த ஸ்கூலை காட்சிப்படுத்தின விதம், அங்கே உருவாகிற பிரச்சனைகள், அங்கே நடக்கிற அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே சிறப்பாகவே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸாகவும் இருக்கிறது ஆறுதலான விஷயம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் எண்ட் அங்கங்கே வர சில பல ட்விஸ்ட்டுகளும் கொஞ்சம் எதிர்பார்க்காத வகையில் தான் இருந்தது. அது அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்கிற டேகுக்கு நியாயம் செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா லாஜிக்காக இங்கே இடிக்குதே அப்படிங்கிற ஃபீல் இருந்தாலும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கார்த்திக் அசோகனோட சினிமோட்டோகிராஃபி, ரெயின் ஷாட்ஸ், நைட் ஷாட்ஸ்னு இது ரெண்டையுமே சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருக்கு. குறிப்பாக அந்த இரவு காட்சிகள் தான் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ்ல இருக்க அந்த சோலை, அந்த மூடை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதை சிறப்பாகவே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எடிட் பண்ணியிருக்கிற ஸ்ரீகாந்த் என்பியோட ஒர்க்கும் கமெண்டபிளாகவே இருந்தது. டோட்டலாக ஒரு ஸ்லீக்கான ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணியிருக்காரு. பட் கிளைமேக்ஸ் காட்சிகள் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கூட ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அந்த கார் சேசிங் சீன்லாம் ரொம்ப நல்லாவே எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த கதைக்கு அது அத்தியாவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்ப தோன்றுது. படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு நார்மலான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படம் தான். பட் அதுக்கப்புறம் வர அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னால டோட்டலாக அந்த ப்ரெமிஸை கலைச்சி போடுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருது. இந்த ட்விஸ்ட் அப்படிங்கிறத ரொம்ப யாருமே கண்டுபிடிக்கக்கூடாது, யாருமே யோசிச்சு பார்க்காததாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவனத்தோட பண்ணியிருக்காங்க. பட் அதில் உருவாயிருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, இதனாலே இந்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபார் ஃபெச்சடாக நமக்கு போயிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. லாஜிக் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா இது சாத்தியமே இல்லையே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் சொல்லணும்னா ஒரு 10% கூட இதுக்கான சாத்தியமே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தான் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அதனாலேயே அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது டோட்டலா இந்த பிரமிஸ் அடி வாங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த இறப்புகளை மறைக்கிற விஷயத்த படத்தில் இருக்கிற பெரும்பாலான கதாபாத்திரங்கள் ரொம்ப ஈஸியாகவே பண்ணுறாங்க. இது ரொம்ப வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ரைட்டிங்காக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சுத்தமாக லாஜிக் இல்லையே அப்படிங்கிற ஒரு உணர்வுமே இருந்தது. என்னதான் இவ்வளோ ஒரு அசால்ட்டான ஆட்களாக இருந்தாலும் ஒரு பெருங்குற்றத்தை இவ்வளோ ஈஸியாக கடந்து போவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான்.
அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி லவ் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு ஆணி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த ரொமான்ஸ் காட்சிகளையும் சரி, அந்த பாடலையும் சரி டோட்டலாகவே தூக்கியிருந்தாலும் படத்தில் எந்த ஒரு சேஞ்சும் இருந்திருக்காது. அந்த காட்சிகளும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். ஹீரோயினை ஒரு நார்மல் கேரக்டரா ட்ரீட் பண்ணியிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் எமோஷனல் ஆங்கிளாக கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். டி இமானோட இசையில ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல வர அந்த ஒரு பாடல் காட்சி மட்டும் தான் நல்லா இருந்தது. அதை தாண்டி மற்ற பாடல்கள் எதுவும் பெருசா ஈர்க்கல. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப லவுடாகவும் நிறைய இடங்கள்ல தேவையில்லாமல் நுழைஞ்சிட்ட மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கு. எல்லா காட்சிகளுக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடணும் அப்படிங்கிறது கட்டாயமா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கிற இடத்துல எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் விட்டு நிரப்பின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை தவிர்த்திருக்கலாம். அடுத்த ஒரு கட்டத்தில் ஒரு ஹீரோ வந்து ஒரு கேஸ் ஃபைலை வந்து படிச்சுட்டு இருப்பாரு. அது என்ன ஃபைல்னு காட்டுறதுக்காக ட்ரக் மாஃபியா கேஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைலில் வந்து பேப்பர்லாம் வெட்டி ஒட்டியிருப்பாங்க. இந்த பழைய படங்கள்லாம் வந்து பாய்சன் யாராவது ஒரு கேரக்டர் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பாட்டிலில் வந்து பாய்சன் அப்படின்னு எழுதி ஒட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங்கில் இந்த காட்சி அணுகுன மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் சுத்தமாக தவிர்த்திருக்கலாம். சினிமாவுக்கு உண்டான அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப எவால்வ் ஆகிட்டு வர சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான கிளீஷேக்கள் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான வாட்சாக தான் இருந்தது. லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் நமக்கு நிறைய சர்க்கிள்களும் ஏமாற்றங்களும் மிஞ்சலாம். பட் அதை தாண்டி அங்கங்கே வர சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இந்த படத்தை ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காகவே மாற்றிருக்கு. இதனாலே இந்த படத்தை வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.